கருத்து கேட்டு குபேந்திரனும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, அவர்கிட்ட கேட்கணும். திரு புரட்சி கவிதாசன் அவருடைய தியாகம் என்ன என்பதை முதலமைச்சர் குறிப்பிட்டு இன்னைக்கு அவர் சொல்றாரு. ஏன் நான் வந்து சொன்னேன்னா, இன்னைக்கு அவரை வந்து பயன்படுத்தி அல்லது அவரை வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குறதுக்கு எதிரான சதி செயல்களை செய்ய ஒரு கூட்டம் திட்டமிட்டது அப்படின்னு அவர் நேம் பண்ணல. ஆனா அதுக்கான சதி இருந்தது, கான்ஸ்பிரசி இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அதுதான் 15 மாத சிறைவாசத்துக்கு குபேந்திரன் ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த நெருக்கடிகளை பிஜேபி கொடுத்ததுக்கு எதிர்வினையாக முதலமைச்சர் இந்த அப்பாயின்மெண்ட்டை அதே சேம் போர்ட்ஃபோலியோட கொடுத்துருக்காருன்னு திரு பீட்டர் சொல்றாரு. இது வந்து இந்தியாவில் இது பாரதிய ஜனதா கட்சிக்கான அல்லது அரசுக்கான ஒரு பதிலா அவங்க கொடுக்குறாங்கன்றாரு. எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்திய அரசியல் சாசன அமைப்புகள், அதாவது உச்ச நீதிமன்றம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அது மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இது மாதிரி உச்ச நீதிமன்ற அரசியல் சாசன அமைப்புகள், அதுல சிபிஐ, ஏன் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கையே இவங்க வந்துட்டு நாடகம் அப்படின்னு சொன்னவங்க. அதாவது அந்த காலத்துல அண்ணா சொல்லுவாரு, வடக்குல இருந்து வீசுகிற வாடை ஒவ்வாது அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இந்த இந்தி கூட்டணியில் இருந்து வீசக்கூடிய வாடை தான் இந்த புலன் விசாரணை அமைப்புகளை, அரசியல் சாசன அமைப்புகளை சந்தேகத்திற்கு உள்ளாக்குவது என்பது இவர்களுடைய ஒரு டிப்ளமேட்டிக்கா வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கடந்த சில ஆண்டுகள் நடந்த ட்ராக் ரெக்கார்டு தானே சார். எந்தெந்த மாநிலங்கள்ல நீங்கள் விமர்சித்தவர்கள் உங்களோட இணக்கமான பிறகு அந்த வழக்குகள் மட்டுப்படுத்தப்படுது அல்லது அது வேகம் பெறல அல்லது நிறுத்தப்படுது, அதை உதாரணத்துக்கு காமிக்கிறாங்க சார். அதாவது சங்கர்ராமன் அப்படிங்கிறவரை கொலை செய்யப்பட்ட வழக்குல சுந்தரேச ஐயரை கஞ்சா கேஸ்ல கைது பண்ணிய, இது அதிமுக ஆட்சியில. அதே மாதிரி இப்ப நீங்க வந்து தோழர் சவுக்கு சங்கர் முடிச்சிடறாரு. தோழர் சவுக்கு சங்கரை வந்துட்டு ஒரு குண்டாசு உடைச்சு அது வந்து பெயிலுக்கு போகும்போது, பிணைக்கு போகும்போது அடுத்த குண்டாசை புட்டப் பண்ணி நீங்க மேற்கொண்டு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு கடுமையான வாத பிரதிவாதங்கள் வைக்க வேண்டிய சூழ்நிலையில நீங்க நாட் பிரஸ் பண்றீங்க. இப்ப நீங்க ஈடியோட செயல்களை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு வர மாட்டேங்கிறீங்க. வேற அமைப்புகள் தப்பா இருக்கு, அதனால ஈடியும் தப்பா இருக்குன்னு சொல்றீங்களா? இந்தியாவிலேயே 529 குண்டாஸ் வந்து ஆண்டுக்கு போடக்கூடிய அற்புதமான மாநிலம் தமிழ்நாடு. அமைதி தமிழுகிற மாநிலம் தமிழ்நாடு. காஷ்மீர்ல கூட அப்படி இல்ல, வேற நக்சல்வாதிகள் நிறைந்த மாநிலங்கள்ல கூட அப்படி இல்ல. அது மாதிரி சட்டம் 529 போடப்பட்டது மாநிலங்கள்ல கூட இல்ல. யாருக்கு எதிராக போடப்பட்டது சார்? 529 யாருக்கு எதிராக போடப்பட்டது சார்? 529 குண்டாஸ் இங்க தான் சார். யாருக்கு எதிராக போடப்பட்டது? யாருக்கு எதிராக போடப்பட்டது? குண்டர்களுக்கு எதிராக தான் போடப்பட்டது. பெரும்பான்மையா குண்டர்களுக்கு எதிராக, குண்டர்களுக்கு எதிராக தானே போடப்பட்டது. அதுக்கு தானே அந்த குண்டா சட்டம். அந்த சட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது? கஞ்சா கடத்துறவனையும் இந்த சமூகத்துக்கு எதிரானவனையும் தூக்கி குண்டாஸ்ல போடுறதா குண்டாஸ் ஆக்ட். அத நீங்க நான் பேசி முடிச்சோட பேசுங்க. இல்ல நீங்க பேசி முடிச்சோட நீங்க உங்க பாட்டு முதல் உங்க கருத்து நீங்க பேசும்போது நான் தலையிடுறேன். 21 நாள் காத்திருந்தீங்கல்ல முதல் கருத்து நீங்க பேசும்போது நான் தலையிடலாம். நீங்க உங்க இஷ்டத்துக்கு அதுக்கப்புறம் வச்சீங்கன்னா அப்புறம் நான் கொண்டு வரேன். ஒவ்வொருத்தரா பேசலாம். இல்ல புரட்சி கவிதாசன் அவர் சொல்றது என்னன்னா, ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட்க்கு வந்துட்டார். இதெல்லாம் தாண்டி இது ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ், இந்த மெசேஜை கொடுக்குறாருன்றாரு. அப்புறம் குபேந்திரன் இந்த நெருக்கடிகள்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல இதை நிறுத்த வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுக்குறாரு. அதுல உங்க பார்வை என்ன? அதுக்காக தான் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க முன்வைக்கிறாங்க. சார், தயவு செய்து பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்த பலத்தோடு, அமைப்பு பலத்தோடு, இன்னும் 100 ஆண்டுகள் திட்டங்களோடு பயணிக்கிற கட்சிங்க. சரி, அதனால இந்த மாதிரி செந்தில் பாலாஜி, அவர் அனில் பாலாஜி, அவர் ஜெயில் பாலாஜி, அப்புறம் அவங்க இவங்க வாதங்கள்ல வைக்கும் போது வார்த்தைகளுக்குள்ள போறது நல்லா இருக்காது. இல்ல அவர் திருப்பி வந்து உங்க தலைவர்களை பற்றி வேறு விதமான கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. கூட்டத்துல இதை விட மோசமாக நம்முடைய மாண்புமிகு திரு புரட்சி கவிதாசன் இல்ல ஒரு விஷயம் சொல்றேங்க, சொல்லதிகாரம் அவைக்கு ஒரு நாகரிகமா தான் நம்ம தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்கிறோம். எந்த மேற்கோள் காட்டி இங்க நம்ம அதை சரி பண்ண முடியாது சார். நான் என்ன சொல்றேன் சார், உங்ககிட்ட வலுவான வாதம் இருக்கு சார், நீங்க ஏன் வார்த்தையை தேடுறீங்க? திரு புரட்சி கவிதாசன், உங்ககிட்ட வலுவான வாதம் இருக்கும்போது வார்த்தைகளை ஏன் தேடுறீங்க? வார்த்தைகளால வம்பளுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. வாதம் உங்ககிட்ட இருக்குல்ல, வாதத்துக்குள்ள வாங்க. வாதத்தை தான் வைக்கிறேன். அந்த வார்த்தைகள் ஏற்கனவே பிரயோகத்தில் இருந்ததுனால
புரியுங்கிறதுக்காண்டி, ஈஸியா புரியுங்கிறதுக்காண்டி நான் சொன்னேன். இல்ல, நம்ம ஒரு பொது மேடையில பேசுறோம், மக்களுக்கு பேசும்போது எல்லாத்தையும் பொது மேடைகள்ல நீங்க அரசியல் மேடைகள்ல பேசுறது இங்க பேச மாட்டோம் இல்லையா? அது வேறு மேடை, இது வேறு மேடை. அதனால இங்க என்ன பேசணும் வருவோம். சரி, நான் வர ஒரு மருத்துவர் அவரு கான்சென்ட்ரேட் பேசிட்டு உங்கள்ட்ட வர சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றும் சங்கரமடம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கலைஞர் மறைவுக்கு பிறகு அடுத்த தலைவரா ஸ்டாலின் வருவாரா என்று கேட்ட கேள்விக்கு இது ஒன்றும் சங்கரமடம் இல்லை என்று சொன்னாங்க. ஆனா சங்கரமடத்துல யாரும் வாரிசுகள் வர்றதில்லை, அவங்க எல்லாம் துறவிகள், அவங்களுக்கு எல்லாம் வாரிசுகள்லாம் கிடையாது. ஆனா அறிவாலயம் தான் இன்றைக்கு சங்கரமடமாக மாறி இருக்கிறது. பெயர் தான் அறிவாலயம். அதான் சொல்லுவாங்க, பெயரோ அன்னையர் இல்லம், பெயரோ அன்னையர் இல்லம், அன்னை இருப்பதோ அனாதை இல்லம் அப்படின்னு ஒரு புது கவிதை சொல்லுவாங்க. அது மாதிரி அறிவாலயம்னு பேரை வச்சுக்கிட்டு நீங்க சங்கரமடத்தை விட மோசமா போயிட்டு இருக்கீங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு.